அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிரிஞ்சாலை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மசாலாஸ்க்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரஃப்பாக கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் நல்லா அதை கலந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது டோட்டலி ஆப்ஷன், வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பிரிஞ்சாலில் எல்லாமே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேரினேஷனுக்கு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு நல்லா சூடானதும் இதில் நல்லா பொரியிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் சூடானதும் இதில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்து ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா செம்மையான பிரிஞ்சால் ஃப்ரை ரெசிபி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாதம் கூட அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு சின்ன சமையல் ரசிக்கலாம் வாங்க.